அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். 17/5/2017 புதன்கிழமை, திருவோண நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மேஷம், இன்று வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். குடும்பத்தினுடன் சுற்றுலா சென்று வரும் நாளாக அமையும். சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் புதிய நண்பர்கள் தொடர்பும் மன அமைதியும் ஏற்படும். தொழில் புரிபவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும் காலம். தொழிலில் புதிய பார்ட்னர் மூலம் முன்னேற்றம் உருவாக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. ரிஷபம், வேலை சார்ந்த குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு மனம் திருப்தி இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். தொழில் வருமானம் போதிய அளவில் இல்லையே என்ற குழப்பங்களும் ஏற்படலாம். சிலர் புதிய நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சிறிய தூர பிரயாணம், தொழில் சார்ந்த பிரயாணம் நன்மையை தரக்கூடிய நாளாக இன்று அமையும். தாயாரை பற்றிய கவலை ஏற்படும். சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். வாகன செலவு மூலம் வாகனம் மாற்றக்கூடிய காலமாகவும் அமையும். இன்று சிறிய தூர பிரயாணமும் அதன் மூலம் நன்மையும் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். மிதுனம், சிறிய தூர பிரயாணம் சென்று வருவீர்கள். சில நண்பர்களை சந்தித்து தொழில் சார்ந்த ஆலோசனைகளை செய்யக்கூடிய நாளாக அமையும். உடல் உபாதை அல்லது மருத்துவ செலவு கவலையை தரும். சிலருக்கு வேலையில் சிறு மன உளைச்சல் ஏற்பட்டு வேலை மாறலாமா என்ற சிந்தனையில் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். இன்று மனைவி வழியில் சேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்யக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலை அதிகமாகும். சிலர் வரன் பற்றிய தகவல் வரன் அமையாதது கவலையை கொடுக்கக்கூடிய மாதிரி அமையும். இன்று வாகனத்தில் சரிய தூர பிரயாணம் செல்வதை தவிர்ப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த புதிய திட்டங்களை தள்ளி போடுவது சிறப்பு. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். கடகம், நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதற்கான வழிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். தாயார் வழியில் உறவினர்கள் மூலம் நன்மையும், வீடு இடம் சம்பந்தமாக மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகக்கூடிய நாளாக அமையும். தொழில் புரிபவர்களுக்கு முன்னேற்றமான காலமாகும். பணவரவு திருப்தி தரும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 4 மணி முதல் 5 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. சிம்மம், வீண் குழப்பங்கள், தேவையற்ற விவாதம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் வேலை நிமித்தமாக அலைச்சல் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள் மன ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளால் மருத்துவ செலவு ஏற்படலாம். அல்லது பிள்ளைகளுடைய கல்விக்காக இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தாமதமாகும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நேரம் 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. கன்னி, குடும்பத்தினுடன் சந்தோஷமாக பொழுதுபோக்கக்கூடிய நாளாக அமையும். அவர்களுக்கு ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். சில நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது பூர்வீக ஊருக்கு சென்று வரக்கூடிய நாளாக அமையலாம். வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மன நிம்மதியை தரும். தொழில் புரிபவர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. துலாம், நேற்று இருந்த குழப்பம் இன்று நீங்கும். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிலருக்கு பெண்கள் வகையில் புதிய பொருட்கள் கிடைப்பதும் அல்லது பரிசு பொருட்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையலாம். தொழில் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்பவர்களுக்கு நல்ல பணவரவு ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இன்று முயற்சி செய்வது சிறப்பு. பண வரவும் குடும்பத்தினோட மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. விருச்சிகம், தனவரவுக்குரிய நாளாக அமையும். மனைவி மற்றும் நண்பர்களுக்கு செலவு செய்யக்கூடிய நாளாகவும் அவர்கள் வழியில் மருத்துவ செலவும் ஏற்படலாம். வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரியின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அவர்களை சந்தித்து பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும். தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஆர்டர்களும் வருமானமும் பெருகும். பணவரவு இருக்கும்.
வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்வது இன்று நல்லது. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. தனுசு, நண்பர்களை சந்திப்பீர்கள். அவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய நாளாக கூட அமையும். தொழில் சார்ந்த இடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் நீங்கும். வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகள் மற்றும் வேலையாட்கள் சக ஊழியர்களுடன் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். இன்று சிறிய தூர பிரயாணம் வெற்றியை தரும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். மகரம், குடும்பத்தினுடன் வெளியூர் சென்று வரக்கூடிய நாளாக அமையும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு பிள்ளைகள் வழியில் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் சார்ந்த நபர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சக நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் புரிவதற்கான வாய்ப்புகள் அமையும். வேலை புரியும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். உங்களுக்கான சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. கும்பம், கடன் கொடுத்த இடத்தில் உள்ளவர்களுக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடன் பிரச்சனை நெருக்கடியை தரக்கூடிய வகையில் அமையும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகளை சமாளித்து வருவீர்கள். தொழில் புரியும் இடத்தில் தொழில் நெருக்கடி ஏற்பட்டு சிலருக்கு இயந்திரங்கள் மூலம் ரிப்பேர் ஆவதும், சிலருக்கு கடன் பிரச்சனைகள், தொழிலை சரிவர நடத்த முடியாமல் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய நேரும். இன்று அம்மன் கோயிலில் சென்று அபிஷேகம் செய்து வாருங்கள். தடைகள் நிவர்த்தியாகும். வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் சிறு மன வருத்தம் ஏற்படலாம். சிலருக்கு உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட்டு வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. மீனம், வெளியூர் பிரயாணம் சென்று வந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வரன் அமையாதவர்களுக்கு வரன் பற்றிய தகவல் இன்று கிடைக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கக்கூடியதும், உறவினர்கள் வீட்டிற்கு வருவதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை ஏற்படலாம். இடமாற்று தகவல் சிலருக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியை தரக்கூடிய தகவலாக அமையும். தொழில் புரிபவர்களுக்கு புதிய பார்ட்னர்கள் அமைவதும், பார்ட்னருடன் புதிய தொழில் சார்ந்த திட்டங்களை வகுப்பதும் இன்று மிக மகிழ்ச்சியான நாளாக அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.